வண்டி வந்து பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அதனால் அந்த வண்டியை வந்து அவங்க ஒன்றுமே பிடிக்கலை. இந்த போட்டிருக்கு பாருங்க, பாண்டிச்சேரி வண்டி. நம்ம வண்டியை வந்து தமிழ்நாடு வண்டினால நம்ம வண்டியை மட்டும் பிடிச்சி செக் பண்ணாங்க. ஃபாஸ்டேக் வந்து அப்ளிகேபிள் கிடையாதான் இங்கே வந்து. ஒன்லி கேஷ் ஆர் ஜிபே உண்டா? ஜிபே உண்டு. ஜிபே அந்த மாதிரியா? என்னாச்சு? ஓகே ஓகே, ஃபஸ்ட் இது கொடுங்க. ஆனியன் டிரைவர், அதனால் அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு இப்போ நம்ம விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவர் வந்து பெரிய ஆள்னா 4-5 வண்டி வச்சுருக்காரு. ஆனால் எல்லா வண்டியும் மெக்கானிக் செட்டில் தான் நிற்க. பாய்ஸு ஃபோனில் கை வைக்காத வரைக்கும் அவங்க இங்கே ஃபோனில் கை வச்சு வீடியோ விளாக்ஸ் எடுத்தோடனே எல்லோரும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்களேன், இவன்லாம் பாருங்கள், அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு. ஆமாம், அந்த வண்டியில் இல்லை வாய்ஸ்லாம் தொங்கி வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. கூச்சப்படுவாங்க. என்ன வண்டி அப்படியே விட்டு விட்டாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன்ல, அந்த ஹுப்ளி ரோடு, அந்த ரோடு இந்த ரோடு தான். இப்படி இது வழியாக வரும்போது தான் நம்மளை வந்து இந்த இடத்துல தான் நம்மளை வந்து செக் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம 2 வண்டியில் வந்தோம்ல, ஒரு வண்டி வந்து 2 வண்டியில் வந்தோம்ல, ஒரு வண்டி வந்து பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அதனால் அந்த வண்டியை வந்து அவங்க ஒன்றுமே பிடிக்கலை. இந்த போட்டிருக்கு பாருங்க, பாண்டிச்சேரி வண்டி. நம்ம வண்டியை வந்து தமிழ்நாடு வண்டினால நம்ம வண்டியை மட்டும் பிடிச்சி செக் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட எல்லாம் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பாய்ஸ் இறங்கி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் பாய்ஸ்லாம் ஒரே தம்ஸ் அப் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபோட்டோகிராஃபர், மாடல். சத்யா ஸ்வீட்ஸை பற்றி ஒரு ரிவ்யூஸ் கொடுக்குறோம். ஏங்க சாப்பிடுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த ரூட்டில் தான் போனோம். அப்படியே இந்த ரூட்டில் போயிட்டு கார் எடுக்க வேண்டியதான். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் கோவாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 1:42 ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு டோல்கேட் இருந்துச்சு. கோவாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த இடத்துல ஒரு டோல்கேட் இருந்துச்சு. இந்த டோல்கேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாஸ்டேக் வந்து அப்ளிகேபிள் கிடையாதான் இங்கே வந்து. ஒன்லி கேஷ் ஆர் ஜிபே உண்டா? ஜிபே உண்டு. ஜிபே அந்த மாதிரியா? காருக்கு வந்து 55 ருபீஸ். காருக்கு 55ஆ? சிங்கிள் ரிட்டன் 85. 55 ருபீஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கையில் கேஷ் வச்சுட்டு வாங்க. இது கோவா என்ட்ராகிற அந்த இடம், இந்த ஃபாரஸ்ட் அந்த இடம். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆச்சு. இங்கே டோல்கேட் இருக்கா, அந்த டோல்கேட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். சாப்பாடு வந்து புளி சாதம் அப்படின்னாங்க. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப மசால் ரைஸா, ரொம்ப ஒரு மாதிரி புளிச்சு போய். இங்கே வந்து இந்த ஊரில் வந்து இது புளி சாதம், மசால் ரைஸ். எங்கள் ஊரில், நம்ம ஊர்லலாம் புளி சாதம். நீங்களாம் சாப்பிடலையா? நானும் சொல்லிடுவேன். இதேதான், இந்த இதா அவ்வளோதான். அங்கே போய் கக்கஸில் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டாரு, எடுத்து பிளேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்க, செவன் இருக்கு எக் ரைஸ்.
என்னாச்சு? ஓகே ஓகே, ஃபஸ்ட் இதே கொடுங்க. ஆனியன் ஆனியன் எடுக்க போயிருக்காரு உள்ள. ஆனியன் எடுத்துகிட்டு வரட்டும். பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உள்ள. கிச்சனு இங்கே தான் எக் ரைஸ் போட்டுட்ருந்தாங்க. எக் ரைஸ் சாப்பிட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:25 ஆச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். 24 மணி நேரமாக நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 24 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் இருந்துச்சுல, அது வந்து 50 ருபீஸு. அப்புறம் அந்த மஞ்சூரியன்ட்டு ஏதோ வாங்கினாங்க, அதெல்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது வந்து 40 ருபீஸு. ஆமாம், காளான் மஞ்சூரியன். அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஸ்பைசியாக இருந்துச்சு. அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் காட்டுது. 166 கிலோமீட்டர். ஆனால் 4 ஹவர்ஸ் காட்டுது. என்னன்னு கேட்டால் தலைவர் வந்து யாருக்குன்னே 2 வாட்டி போயிருக்காரா. என்னன்னு கேட்டால் ஃபுல்லாக ஹில்ஸாக நம்ம ஊர் சைடு இருக்கும்ல, ஒன் சைடு ரோடு அந்த மாதிரி இருக்குமா. ஸோ கொஞ்சம் டைம் ஆகுமா. ஸோ ஆமாம், பேபி டிரைவர், எல்லா டிரைவர்லாம் இல்லை, விண்டீசல் டிரைவர் தான். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். அதனால் அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு இப்போ நம்ம விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவர் வந்து பெரிய ஆள்னா 4-5 வண்டி வச்சிருக்காரு. ஆமா, குமாரண்ண பணக்காரர் ஆயிடுவார் கொஞ்ச நாள்ல. சீட் பெல்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கோவாவில் ஃபஸ்ட் டைம். அதாவது கோவா போகிறது ஃபஸ்ட் டைமு. நம்ம மொத்தம் 10 பேர் போகிறோமா. 10 பேரில் 8 பேருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. மிச்ச 2 பேர் அந்த இவன் ஒருத்தன், அப்போனா இன்னொரு அண்ணன் நான் காட்டுறேன். ஆனால் அவங்க 2 பேரும் தான் 2 வாட்டி போயிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஏதாச்சும் நல்லா சினாரியோவாக இருந்தால் வண்டி நிப்பாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். டெஸ்ட் கேஸா? இப்போ தான் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஒருத்தர் சொன்னார், பண்ணி விட்டாச்சு. ஆமாம், வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஸோ நீங்கள் அதான் அப்போ சொன்ன மாதிரி தான், கோவாவுக்கு வர்றதா இருந்தால் இந்த டைமில் வாங்க. ஆக்சுவலாக சீனி கூட வாங்க, இல்லை மன்சூனில் வாங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் சீனி ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன், எனி டீட்டெயில்ஸ் he will answer. பேசாம வேலையை விட்டுட்டு டீ கடை போட்டுரு, அந்த மாதிரி வேலையை விட்டு டூரிஸ்ட் கைட் ஆகுது போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம 2 வண்டியில் போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று 500 போகிறோம், ஒன்று நம்ம வென்டோவில் போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வென்டோவில் வந்துவிட்டோம். பின்னாடி வந்து 500 வந்துட்டுருக்காங்க. இன்னும் வென்டோவில் என்ன பிரச்சனைனா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சரக்கு பறக்குன்னு கீழே பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் போகிறோம். 500 ஆஸ் யூஸ்வல் அடித்து பறக்குது. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெருசாக ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ போய்கிட்டே இருப்போம். இது போகிற வழியில் ஏதாச்சும் ஃபன் மூமெண்ட்ஸ் சரி நல்ல சினாரியோஸ் இருந்தால் உங்களை நான் நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன் முரட்டால ஓடி வந்துட்டுருக்கியா? சரி, ஸோ இந்த கோவா சீரீஸ் வந்து ஒரு வீடியோவில் போட முடியாது. மேபி ஒரு 2-3 வீடியோவாக நம்ம போடலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஆமாம், 3 ஹவர்ஸ் காட்டுது. இங்கேருந்து 4 ஹவர்ஸ் வரை காட்டுது. இருந்தா பிடிக்கலை இப்போ. ஏன்னா ஒர்த்து வருமா? சொல்லிட்டே வராத.
அமெரிக்கன் டூரிஸ்டர். அமெரிக்கன் டூரிஸ்ட். அப்போ ரோடு பாருங்க, ஐயோ அந்த ரோடு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரைட் ரோடுங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மழை மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கும். சைடில் வந்து சர 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 சரன்னு போகிறாம இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எதை பார்த்தாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகுது. இங்கே எப்படின்னா அப்போ உள்ளே போகலாம். அது அதாவது இவங்க என்னன்னாங்க, பாய்ஸு ஃபோனில் கை வைக்காத வரைக்கும் அவங்க இங்கே ஃபோனில் கை வச்சு வீடியோ விளாக்ஸ் எடுத்தோன்னே எல்லோரும் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்களேன், எல்லாம் பாருங்கள், அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு வீடியோவில் கை வச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகிடுறாங்க. நான் நாட் ஒன்லி ஆல் த பாய்ஸ். ஆதாரம் இருக்கக்கூடாதுல்ல. சரி, ஓகே. ஆக்சுவலாக இங்கே வந்து செம மழை. இப்போ நம்ம ஏற ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் இருக்கும், ½ hour ஆச்சு. ஃபுல்லாமே மழை தாங்க. இங்கே அப்படியே இந்த இடம் ஃபுல்லாமே அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லுமே. இங்கேருந்து ஆல்மோஸ்ட்டு 120 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. அதாவது இன்னும் ஒரு 3 மணி நேரம் காட்டுது மேப்பில். ஸோ போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி தான் 500 வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை அப்படியே இந்த ரோடை பாருங்களேன், 2 சைடும் ஃபுல்லாமே மலை. அப்படியே நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அப்படியே இங்கே பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் காட்டுறேன். வாய்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அவுட்டு, விக்கெட் அவுட்டு. ஆமாம், அந்த வண்டியில் எத்தனை விக்கெட் இல்லை, வாய்ஸ்லாம் தொங்கி போச்சு, தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கோவாவில் போய் அட்டத்தை போடுவாங்கன்னு நினைக்கேன். நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு 10 நிமிஷம் கண்ணை தூங்கினேன், அப்புறம் தூக்கமே வரல. போய்கிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. ஒரு 5 மணிக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். வேகமாகவும் இந்த இதில் போக முடியாது, ஏன்னா சிங்கிள் ரோடு தானா, எத்தாப்பில் வண்டி வந்தாலும் அந்த அளவுக்கு போக முடியாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கோவாவில் போயிட்டு அங்கே பீச்சு ஹேப்பனிங்கு அது ஓகே, அது இப்படி இருந்தாலும் இந்த ரோட்டில் வர்றதுக்காண்டி நீங்கள் ஒரு வாட்டி வரலாங்க. சரியான ஒரு வேறு லெவலில் இருக்குது இந்த ரோடு. எப்படி சொல்கிறது, ஒரு காரில் வாங்கிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த ரோட்டில் வந்து பாருங்கள். அதாவது அதுவும் இந்த சீசனில் வரணும், வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த ரோடு. அதுவும் நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பாக இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கோம், அப்படியே டென்ஸாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்கோம். அதாவது இந்த ஃபாரஸ்ட் இந்த ரோட் இருக்குல்ல, இதுவே இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்போனா பார்த்துக்காங்களேன், இந்த 80 கிலோமீட்டர் இதிலே தான் அப்படியே சலிக்க போக போகிறோம் நம்ம. அப்படியே ஆனால் ஒரு எதுவுமே இல்லை, வீடோ கடையோ, ஒரு கடை கூட இல்லைண்ணா, ஒரு கடை எதுவுமே கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு டவர் கூட கிடையாது. ஃபோனில் புலி இதெல்லாம் வரும், அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு டவர் எதுவுமே இல்லை, அப்படியே போய்கிட்டே இருக்கும். டவர் இல்லையே, டவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய்கிட்டே இருக்கும். சூனியக்கார தாத்தா மாதிரி வராங்க. போயிட்டு இருக்கோம் போது தெரியல, போகிறோம் 100 போயிட்டு இருக்கோம். சார் அதில் பாருங்கள், நான் சொன்னால் நான் 75 கிலோமீட்டர் இதே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஸோ அது கீழே பாருங்களேன், போகிறதுக்கு இன்னும் ஒரு 2.5-3 மணி நேரம் கிட்ட ஆகும். 114 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போய்கிட்டே தான் இருக்காங்க. மேலே இப்போ மேலே தான் கோவா வந்து மலைக்கு மேலே தான் இருக்கும்.
நடுவில் காட்டுக்கு நடுவில் நம்ம போய் அந்த பக்கம் போயிடுவோம். பீச்சு மலைக்கு மேலே கிடையாது, வெஸ்ட் கோஸ்ட்டில். ஆமாம், போனால் தான் தெரியும் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக 14th ஆகஸ்ட். இங்க படுத்துற நிமிஷம் எல்லாருமே தாங்க ஆஃபீஸ் லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. எல்லாருமே ஆஃபீஸ் இன்னைக்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னும் பயங்கரமாக ரிசர்வ் அப்படியா? அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான ரிசர்வ் ஃபாரஸ்ட் வருமா? நம்ம சீனியர் சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து கோவாக்கு ஜூனியர் தான். டோல் பிளாஸா வரும், அது தானாக ரோடு இன்னும் சுருங்கிடும். இன்னொரு ரோடு சுருங்கிடுமா? நல்லா இருக்குங்க இதில் காரில் போகிறதுக்கு. ஒரு வாட்டியாச்சும் வாங்க நீங்கள் காரில். இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இந்த டோல் பிளாஸா வந்துருச்சு, பார்த்து விடு. வண்டி ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மினால பார்த்து விட வேண்டியதாக இருக்குங்க. கருக்கு உருக்குங்க கீழே. அது இல்லாமல் நம்ம 2 வண்டி லக்கேஜ் நம்ம வண்டியில் தான் இருக்குது. எங்கடே இருக்கும் திடீர்னு? ஓகே, என்னன்னா நம்ம 2 வண்டியோட அதான் கீழே சாப்பிட்டதே வயிறு இப்போதைக்கு ஒன்றும் பண்ணலை. நானும் பயந்துட்டு தான் இருந்தோம், ஒன்றும் பண்ணலை இப்போதைக்கு. உனக்கு எதுவும் பண்ணியிருந்தேன்? பாய்ஸ் வந்து நம்மளை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பின்னாடி வராங்க. ஃபைட் ப்ரோ விடுவோம் நாங்கள். அதாங்க ஆக்சுவலாக வந்து 14th ஆகஸ்ட் நாங்கள் வந்திருக்கிறது. ஸோ நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் வந்து லீவு. இன்றைக்கி ஒரு நாள் வந்துடும். எல்லாருமே மேக்ஸிமம் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறோமா. எல்லாருமே மேக்ஸிமம் 14th ஆகஸ்ட் வந்துடும். எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு நாளைக்கு வந்து ஆஃபீஸ் ஆல்ரெடி லீவு, இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ சாட்டர்டே சண்டே அங்கே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு பிளானு. நீங்கள் தாங்க இந்த பைக்கர்ஸ் தாங்க நிறையா பேர் அங்கேருந்து வரும்போது நீட்டாக போகிறாங்கங்க. ஒரு 10 பேர் வந்தாலும் ஒருத்தர் கேப் விட்டு யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவங்க வாட்டு ஃபுல் எக்யூப்டாக போகிறாங்க. பின்னாடி பெட்டிலாம் வச்சு ஒரு ஆளுக்கு என்ன காலை வச்சுருந்தா காலுக்குள்ளே கரெக்டாக நீட்டாக போகிறாங்க, நீட்டாக வராங்க. இப்போ போகிறது ஒருத்தராக தான் போகிறாரு. நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அந்த ரைடர்ஸ்லாம் போகிறது. ஸ்ப்ளெண்டர் வச்சுட்டு சர்றம் போகிறாரு பாருங்க. ஓரளவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இல்லைன்னா அந்த மாதிரி ஒல்லியாக ஹைட்டாக போடுவாங்களா, அந்த இதுதான் நம்ம வண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே சரக்குன்னு. மற்றபடி இதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, திடீர்னு ஒரு ஊர் மாதிரி வருது, அப்புறம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அப்படி தான் போய்கிட்டே இருக்குது. ரோடு காட்டுது. பானர்ஜி, கான்பூர், பெல்கம், புனே அங்கே எங்கேன்னு காட்டுது. நம்ம மேப்பில் பார்த்து போய்கிட்டு இருக்கோம். மேப்பில் பார்த்து போனால் ஸ்ட்ரைட்டு தான், டேக் ஸ்ட்ரைட். முடிஞ்சிடும். ஆடுகளின் அட்ராசிட்டிஸ். முடிஞ்சு அடுத்து கோவா. ஓ, இதுதான் கர்நாடகா பார்டரா? ஸ்ட்ரைட்டு தானே? ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதாங்க நம்ம ஆட்டுக்கு. ஒரே ரோடு தான். இந்த பாய்ஸ் சொன்னா இவங்க ரைடர்ஸ் முன்னாடி ஒருத்தர் போகிறாரா, பின்னாடி இவங்க இன்னொரு ஆள் வராரா. அப்போ காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தோம். என்னாச்சு இதுக்கு நிற்கிறாங்க?
அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். எவ்வளோ வரேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வரிசையாக எல்லாருமே வந்து இதுதான் டியூக் அட்வென்ச்சரு அந்த மாதிரி பைக் தான். ட்ரைம்ப்பு ஓட்டம் தம்பி. விஜய் அவன கோலம் தான் வருது. இனோவாக்காரன் பின்னாடி கார் அடிச்சிருக்கேன். போட்டோம் பள்ளம் ஸ்பீட் பிரேக்கர் வேற ஒன்றும் இல்லை. அப்படியே போய்கிட்டே இருப்போம் நம்ம. இனோவா பிஆர்னா பீகாரா? பிஆர்னா என்ன நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. இவன் சொல்ல மாட்டேங்க எனக்கு. குடிப்போம் பாய்ஸ். டீ டைம். எப்படா நம்ம நிப்பாட்டுவோன்னு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. நம்ம நிப்பாட்டோன்னு சரக்குன்னு வராங்க போல. டீ டைம். டீ குடிச்சிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய்ஸ் எழுப்புவோமா? பாய்ஸ் தூங்கட்டுமா? ஓகே, அப்போ பாய்ஸ் தூங்கட்டும். நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாம். சாயா பாய்ஸ், அந்த வண்டியோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம். யார் வண்டி ஓட்டுறான்ட்டு. எல்லாம் அடிச்சு தூங்குறாங்களே. த கிரேட் டிரைவர் நாம்பி நாராயணன் இவர் தாங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. எல்லாம் உள்ள ஃப்ளாட்டு. திறந்துடாதீங்க, ராஜேஷனை வந்துடுவாங்க. வாங்க ஐயா. டீ டீ என்ன டீ? என்ன டீ? இஞ்சி போட்டு டீ கேட்டாங்க. இஞ்சிக்கு சரி, ஓகே. டீ எங்கே எப்படி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க.